உண்மையாகவே அவன் கையில் தான் இருந்தது உலகம், அவன் கையில் தான் இருந்தது. அதனால தான் இயேசு மறுக்கலை. ஆமாப்பா, இது நான் உண்டாக்குனது தான். நான் இதெல்லாம் உண்டாக்கி வானம் பூமி சகல அதிகாரம் எல்லாத்தையும் நான் உருவாக்கி, எனக்கென்று ஒரு மனிதனை இந்த பூமியில் சிருஷ்டித்து ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கி இதெல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சாவியை கொண்டு அவன் கையில் கொடுத்தேன். அவன் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வான்னு நினைச்சு இந்த முழு உலகத்தையும் அவன் கண்ட்ரோலில் கொடுத்துருந்தேன். ஆனால் உன் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு சாவி உன் கையில் கொடுத்துட்டாங்க. நான் கொடுத்த அதிகாரமும் அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இப்போ ஆதாம் மூலமாக உன் கைக்கு வந்துருச்சு. இப்பொழுது பாவத்தால் வந்த அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, பாவத்தால் இழந்து போன அதிகாரம் இருக்குல்ல, சாத்தான்கிட்ட இழந்துட்டாங்கல்ல, அந்த அதிகாரத்தை பாவத்தால் இழந்து போனதை என் மரணத்தால் தான் மீட்கணும்னு இயேசு பொறுமையா இருந்தாரு. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது ஆண்டவர் சாத்தான் கையில் இருந்த அந்த அதிகாரத்தை மறுபடியும் வாங்கி நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையில் இயேசு மரிக்கும் வரை சாத்தான் கையில் தான் உலகத்தின் அதிகாரம் இருந்தது. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த போது ஆண்டவர் கைக்கு அது வந்தது. இப்பொழுது அவர் மூலமாக